இவ்வளோ செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி ஐமேக்ஸில் போய் படத்தை பார்த்துட்டு ஒரு வீடியோ கூட போடலைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த படம் ஏன் இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது, ஒரு சைஃபை காமெடியை இதோட பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கே இந்த படம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எல்லாருக்கும் ஏன் இந்த படம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிலாம் இல்லாமல் கொஞ்சம் மேலோட்டமாக சிம்பிளாக பார்க்கலாம். த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டர் ரயன் காஸ்லிங்னு சொல்லலாம். அவரோட ஹியூமர் சென்ஸை புரிஞ்சுக்க நைஸ் கைஸ் படத்தை பாருங்க. அவரோட எக்ஸ்ட்ரீமை புரிஞ்சுக்கணுன்னா த டிரைவ் படத்தை பாருங்க, சூப்பராக இருக்கும். ரெண்டு படத்தையும் பார்க்கும்போது அவரோட ரேஞ்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவரால் எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் புல் ஆஃப் பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் இன்க்ரெடிபிளாகவே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வேலை பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்பேஸ் ஷிப்பில் மாட்டிக்கிட்ட ஒரு பேசிக்கிட்டே இருக்க ஒரு பயப்பட நம்மள மாதிரி சாதாரண ஆள் பட் பயங்கரமான புத்திசாலி. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டரில் ரயன் காஸ்லிங்கை தவிர யாரையுமே என்னால் அதில் யோசிச்சு பார்க்க முடியல. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. கேரக்டராக கிரேஸ் பயங்கர நார்மலான யூனிக்கான கேரக்டர், ஹியூமர் சென்ஸ் அண்ட் எமோஷனல் சைடு எல்லாமே படத்தில் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ராக்கி கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அவருக்காக ஃபீல் பண்ணும்போது எல்லா சீன்லையுமே நம்ம ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு ரீசன் கிரேஸுங்கிற கேரக்டர் அண்ட் ரயன் காஸ்லிங் அதை பெர்ஃபார்ம் பண்ண விதம். ஒரு ஏலியனை அவங்களும் ஒரு லைஃப் தான் ப்ரெசென்ட் பண்ணி அவங்க கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறதுல ஹாலிவுட் அடிச்சிக்கவே முடியாது. தமிழில் ட்ரை பண்ணாங்க பட் ஒர்க் ஆகலை. ஸோ ராக்கி இஸ் ஒன் ஆஃப் த அனதர் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஏலியன் ஆஃப் ஆல் டைம். என்னோட லெட்டர் பாக்ஸில் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அ ஃப்ரெண்ட் லைக் ராக்கின்னு போட்டிருந்தேன். ஒருத்தர் லைக்கோட போட்டிருந்தாரு. ஸோ லெட்டர் பாக்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா என்னோட ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ படத்தில் ராக்கி அண்ட் கிரேஸ் ரெண்டு பேருக்கும் நானும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற அளவுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரெண்டு நண்பர்கள் ஒருத்தர் தன்னோட உயிரை போனாலும் என் நண்பனை காப்பாற்றணும்னு எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ராக்கிக்கு கிரேஸ் ஒரு ஏலியன், கிரேஸுக்கு ராக்கி ஒரு ஏலியன். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இவ்வளோ க்ளோஸ் ஆகுறாங்கன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு பண்ணியிருந்தாங்க. திஸ் ஃபிலிம் டபுள் ஹேண்டட்லி handled by Ryan Gosling and Rocky. இந்த ராக்கியோட வாய்ஸ் அண்ட் அவங்களோட டிசைன் சூப்பராக க்யூட்டாக செமையாக பண்ணியிருந்தாங்க. படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டியோட அசிஸ்டன்ஸில் தான் எடுத்திருக்காங்க. அவர் தான் ஒரிஜினல் புக்கோட ரைட்டர் அண்ட் டூ கொடார்டு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. ஆல்சோ ரிட்லி ஸ்காட்டோட மார்ஷியன் படத்துக்கும் இவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஃபில் லார்ட் அண்ட் கிறிஸ்டோஃபர் மில்லர் ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 years ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் த டேரக்டர், ஆக்டர் ரயன் காஸ்லிங்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே பாயிண்ட்ஸை சிம்பிளாக வச்சு செமையாக டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஸ்டோரிக்குமே ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். ஸ்பேஸில் எந்த மெமரி இல்லாமல் ஒருத்தர் எந்திரிக்க மிஷனை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான், ராக்கியை மீட் பண்ணுறான், ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. தென் ரெண்டு பேரும் சேர்ந்து மிஷினை முடிக்க பிளான் பண்ணுறாங்க. தென் எக்ஸிக்யூஷன் அண்ட் ரெண்டு பேரும் எப்படி வீட்டுக்கு போகிறாங்க. அது போக அவருக்கு மறந்து போன பழைய மெமரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அது ஞாபகம் வரும்போதெல்லாம் கட் பண்ணி நமக்கும் அதை காட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் இதுக்குள்ளே சைஃபை இருக்கனால இதே மாதிரி எடுக்கணும், யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்கணும், ஆடியன்ஸுக்கு ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கணும். தட்ஸ் அ லாட். எந்த அளவுக்கு ரயன் காஸ்லிங் அண்ட் ராக்கி படத்தை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. இனிஷியலி 4 hours இருந்த படம் 2 hours and 30 minutes கட் பண்ணி இருக்காங்க. இவ்வளோ எடிட்டிங் பண்ணியும் படத்தோட எசன்ஸ் இவ்வளோ நல்லா இருக்குன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர் ஜோயல். டைரக்டர்ஸ் ரெண்டு பேரும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹியூமரோட ஸ்டைலு, எமோஷன்ஸை பிளேஸ் பண்ண இடம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் டு டைரக்ஷன் டீம் ஃபில் லார்ட் அண்ட் கிறிஸ்டோஃபர் மில்லர். சினிமோட்டோகிராஃபி பை கிரெக் ஃபேஸர், த பேட்மேன் அண்ட் டியூன் படங்களுக்கு கேமரா பண்ணுவார். விஷுவல்ஸ் ஆர் லைக் வெரி ஃப்ரெஷ். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பெருசாக இந்த படம் ஞாபகம் இல்லை. கிராவிட்டி, மார்ஷியன் படங்கள்லாம் நான் பார்க்கல. பட் இருந்தாலும் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த ஸ்பேஸ் படங்களில் இந்த படமும் எனக்கு அந்த அளவுக்கு ரிசம்பிளன்ஸ் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. படத்தில் கிரீன் ஸ்க்ரீனே இல்லாமல் எடுத்திருக்காங்க. நிறைய ஸ்பேஸ் ஷிப்குள்ளே இருக்க மாதிரி சீன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் அண்ட் செட் ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ராக்கிக்கு பப்பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸில் லாங் ஷாட்லாம் ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. பட் அது எந்த மாதிரி டிஸ்பிளே, எந்த மாதிரி டெக்னாலஜிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. கொஞ்ச நாள் அதுக்கான பிஹைண்ட் த சீன்ஸ் வரலாம் மேபி வந்திருக்கலாம். அதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாலுமே எங்கேயுமே வியர்டான ஆக்வர்டான ஃபீல் இல்லை. ரொம்ப நேச்சுரலாக சூப்பராகவே இருந்தது. படத்தோட கலர்ஸுமே சூப்பராக இருந்தது. மியூசிக் இஸ் படத்தோட அனதர் சோல்னே சொல்லலாம், அனதர் ஹீரோன்னு சொல்லலாம். எப்படி F1 படத்தையும் அதோட மியூசிக்கையும் பிரிக்கவே முடியாதோ சேம் வைஸ் இந்த படத்தையும் அதோட மியூசிக்லேருந்து பிரிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரிதமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் பிளே அண்ட் எடிட்டிங் பேட்டர்ன் படி மியூசிக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சில படங்கள் தான் இதை நம்மளால் நோட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நோட் பண்ணணுன்னு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கும் போது நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்தில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. லாஸ்ட்டாக F1 படத்தில் பயங்கரமாக ஃபீல் பண்ண, லிட்டரலி OSTக்காகவே அந்த படத்தை அத்தனை வாட்டி பார்த்து வைப்பேன். மற்ற படங்களில் இது இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த படம் பார்க்கும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்ல வரேன். ஸோ டேனியல் பெம்பர்டன் படத்தோட மியூசிக் டைரக்டர் பயங்கரமான சம்பவக்காக இருப்பாது போல. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது படத்தோட OST கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது.
இந்த படத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட philosophical கான்ஃப்ளிக்ட் இல்லை, philosophy. Anyone can care for anybody irrespective of their language, caste, religion, race, even their biology. There is no need for this much hate and war. Care for other people irrespective of who they are or what they are will make this world a better place. So yeah, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லெட்டர் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. That's it for today.